ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. இந்த சேனலில் வந்து நம்ம இங்கிலீஷ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், பேசணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு யாரும் ஆசைப்படுறதில்ல. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதோட பேசிக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைனா நமக்கு அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து சரௌண்டிங் இப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து வித்தவுட் கிராமர் அண்டு எனி ப்ராக்டிஸ் அவங்க வந்து ஈஸியாக சீக்கிரம் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால் அப்படி முடியாது. ஏன்னா நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் வேறு, இங்கிலீஷ்ன்றது வேறு லாங்குவேஜ். நம்ம அதை பேசிக் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பேச ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது நமக்கு வந்து ஈஸியாக வரும். ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம இங்கிலீஷ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷ்னா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ இங்கிலீஷ்ன்றது வந்து இங்கிலாண்டில் உருவான ஒரு லாங்குவேஜ். இது வந்து 17, 18 அண்ட் 19th சென்ச்சுரியில் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பாப்புலர் ஆச்சு. எப்படின்னா அந்த பீரியடில் தான் பிரிட்டிஷ் எம்பையர் வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே இருந்த பீப்புள்னால கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேர்ல்டு வைட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ வந்து செகண்ட் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்னா என்ன அப்படின்ற ஒரு நாலேஜ் நமக்கு ஓகே இதான் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக்கா லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அதுக்கு வந்து மெயினான 3 பார்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்டானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், ரெண்டாவது வேர்ட்ஸ், மூணாவது வந்து சென்டென்ஸ். இந்த லெட்டர்ஸ்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு வேர்டு கொடுக்கும். அந்த வேர்டில் வந்து ஒரு ஷார்ட்டான மீனிங் இருக்கும். இப்போ ஒரு பொருள்னா அதோட பேர் மட்டும் இது அது அப்படின்ற மாதிரி அதுக்கான மீனிங் மட்டும் இருக்கும். இப்போ சென்டென்ஸா இருக்கும்போது அந்த பொருள் ரிலேட்டடா அது ஒரு செயல் செஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் கிடைக்கும். ஸோ நம்ம லெட்டர்ஸ் சேர்த்து வேர்ட்ஸ் கிடைக்கும். வேர்ட்ஸை நம்ம 1 by 1 ப்ராப்பராக கிராமரோட அதுக்கும் போது நம்ம மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். இந்த சென்டென்ஸை நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணக்குள்ள நமக்கு வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ற அளவு டெஃபைன் பண்ற அளவு ஒரு பேராகிராஃப் ஆர் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ லெட்டர்ஸ் பற்றி பார்த்துருவோம். நான் போர்டில் எழுதி உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். தெரியுமா இங்கே? ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஓகேவா. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் பார்த்தீங்கன்னா 26 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் ஆல்ஃபபெட்டில் 236 எழுத்து இருக்கும். அதுமாரி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஒரு லெட்டரும் ஆல்ஃபபெட் கிடையாது. லெட்டர்ஸோட கலெக்ஷன் தான் ஆல்ஃபபெட். ஓகேங்களா, இந்த விஷயத்து கொஞ்சம் தெரிஞ்சு எனக்கே லேட்டராக தான் தெரியும். முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா ஆல்ஃபபெட் அப்படின்னா ஏ அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட், பி அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட் நினச்சிருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. இங்கிலீஷில் இருக்க எல்லா வார்த்தையும் சேர்த்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், இப்போ தமிழில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து தமிழ் ஆல்ஃபபெட் அப்படின்ற மாதிரி தான் அது மீனிங். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். 26 லெட்டர்ஸ் இருக்கு. 26 லெட்டர்ஸ். இந்த லாங்குவேஜ்ன்றதுலாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து நோட் பண்ணுற அளவு ஒரு விஷயம் கிடையாது. ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்து இதில் வந்து 5 வவல்ஸ் இருக்கும். வவல்ஸ்னா உயிர் எழுத்துக்கள், உயிர். அப்புறம் 21 கான்சனன்ட்ஸ் இருக்கும். கான்சனன்ட்ஸ்னா மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம்ல, அதுதான் கான்சனன்ட்ஸ். இதுல வந்து ஒய்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் வேர்ட். ஏன் ஒய் ஸ்பெஷல் லெட்டர்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒய் வந்து வவ்வலாவும் ஆக்ட் பண்ணுவார், கான்சனண்டாகவும் ஆக்ட் பண்ணி நமக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் கொடுப்பாரு. ஸோ அதனால ஒய் வந்து ஸ்பெஷல் லெட்டர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து வவல்ஸ், இந்த 5 வவல்ஸ் மட்டும் எதுக்கு தனியாக பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி. எல்லா வேர்ட்ஸ்லையும் மேக்ஸிமம் வவல்ஸ் இருப்பாங்க. இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் தமிழில் வந்து ஒரு உயிர் எழுத்துக்கள் சொல்லிட்டு ஆள இருந்து ஆ டு அவு வரைக்கும் ஒரு 12 வார்த்தை இருக்கும். இந்த 12 சவுண்டையும் இந்த 5 பேர் சேர்ந்து 5 பேரால கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இவங்க வந்து ஸ்பெஷலாக வவல்ஸ் அப்படி சொல்லிட்டு பிரித்து வச்சுக்கோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வவல்ஸ்னா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபான வீடியோ தனியாக பார்ப்போம். அதுக்கு என்னென்ன சவுண்ட் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போ வந்து அவ்வளோதான் லெட்டர்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஓகே, லெட்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வேர்ட்ஸ். இந்த லெட்டர்ஸ்லாம் சேர்ந்து நமக்கு வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த வேர்டு வந்து ஒரு ஷார்ட்டான மீனிங் கொடுக்கும். இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை மட்டும் குறிக்கிறது தான் இந்த வேர்ட்ஸு. இந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு 8 டைப் இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நவுன், நவுன்னா தமிழில் பெயர் சொல்லணும் வரும். ரெண்டாவது வந்து ப்ரொனவுன், வெர்ப், ஃபோர்த் அட்வர்ப், preposition.
நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன் அண்ட் இன்ட்ராஜெக்ஷன் சேர்த்து இப்போ வந்து நவுனு ப்ரொனவுனு அட்ஜெக்டிவ் எதுன்னு இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக இருக்கும். ஸோ நம்ம இது வந்து சேர்த்து கொஞ்சம் ஒரு வீடியோலையும் தனித்தனியாக பார்த்துருவோம். இதுமாரி மொத்தம் ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக கிராமர் ரூல்ஸோட அரேஞ்ச் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வேர்ட்ஸோட வேலை. இதுக்கு அடுத்தபடியாக சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு 4 டைப் இருக்குது. இந்த 4 டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் அப்படின்றத பற்றி தான். அந்த ஃபர்ஸ்ட் 4 டைப்பில் ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், டிக்ளரேட்டிவ், அடுத்து இன்ட்ரகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி அண்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ ஒரு வேர்டு கொடுக்குறாங்கன்னா அது எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசிக்காக இங்கிலீஷ்னா இதுதான் அப்படின்ற ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வவ்வல்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவுன் ப்ரொனவுன் அதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். ஒரு 6-7 கிளாஸ்க்கு அப்புறம் நம்ம இங்கிலீஷ்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் இதில் வீடியோ போடுறது மூலியம் என் நாலேஜும் கெயின் ஆகும், என் மூலியமா உங்கள் நாலேஜ் கெயின் ஆகும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு உங்களுக்கு என் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போட